வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தொழிலதிபர், ஒரு டிவி ஸ்டார், அப்புறம் அமெரிக்காவோட ஜனாதிபதி. ஆனா ஒரு பிரபலமான கன்னட மொழி புத்தகம் அவரோட கதையை எப்படி சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த பார்வையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த புத்தகம் சொல்ற ஒரு அதிர்ச்சியான மேற்கோளோட ஆரம்பிக்கலாம். இவான்கா என் மகளா பிறக்கவில்லை என்றால் ஒருவேளை நான் அவளுடன் டேட்டிங் சென்றிருப்பேன். அடேப்பா, இந்த ஒரு வரியே போதும் நாம பார்க்க போற இந்த வாழ்க்கை வரலாறு எவ்வளவு வித்தியாசமானதாவும் சர்ச்சையானதாவும் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க. ஆனா நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் சொல்ல போறது எல்லாமே இந்த ஒரு குறிப்பிட்ட கன்னட புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது மட்டும்தான். என்னோட வேலை அந்த புத்தகத்தோட பார்வையை உங்களுக்கு அப்படியே நடுநிலையா சொல்றதுதான். சரி, முதல் பாகம் ஒரு சகாப்தத்தோட தொடக்கம். டொனால்ட் ட்ரம்பை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அவரோட குடும்ப வேர்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இந்த புத்தகம் சொல்லுது. அவங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது வாங்க பார்க்கலாம். அப்போ இந்த கதையே ஜெர்மனியிலிருந்து தான் தொடங்குது. இந்த புத்தகத்துல சொல்றபடி ட்ரம்போட தாத்தா ராணுவத்துல சேர விரும்பாம நாட்டை விட்டு ஓடி அமெரிக்காவுக்கு வர்றாரு. அங்க முதல்ல ஒரு முடித்திருத்துபவரா வாழ்க்கையை ஆரம்பிச்சு அப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரா மாறுறாரு. அந்த அடித்தளத்துல இருந்து தான் ட்ரம்போட அப்பா ஃப்ரெட் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாரு. அதாவது ட்ரம்ப் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க குடும்பம் பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது பாகம் ஒரு பெரும் புள்ளியின் உருவாக்கம். சரி, இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்த இளம் வயது டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இருந்தாரு? இந்த புத்தகம் அதை எப்படி விவரிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த புத்தகத்துல சொல்றபடி ட்ரம்போட பள்ளி பருவம் ஒரே சண்டையும் சச்சரவுமா தான் இருந்திருக்கு. பணக்கார வீட்டு பையங்கிற திமிரு, சக மாணவர்களோட அடிக்கடி சண்டை, ஏன் ஒரு தடவை ஸ்கூலுக்கு கத்திய கூட எடுத்துட்டு போனதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதனால அவங்க அப்பா அம்மா அவரை ஒரு மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா அங்கதான் அவரோட முரட்டுத்தனம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்து அவர் ஒரு சூப்பரான விளையாட்டு வீரரா உருவாகிறாரு. படிப்பு முடிஞ்சதும் ட்ரம்ப் முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்னு ஹாலிவுட் போய் ஒரு நடிகர் ஆகணுங்கிற கனவு, இன்னொன்னு அவங்க அப்பாவோட ரெடிமேடு ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யம். கடைசியில அவர் அப்பாவோட வழியே தேர்ந்தெடுத்தாரு. அவரோட ஆரம்பகால பிசினஸ் வாழ்க்கையில இந்த புத்தகம் ஒரு மிக தீவிரமான குற்றச்சாட்டை முன்வைக்குது. என்னன்னா, ட்ரம்ப் தன்னோட சொத்துக்களை கருப்பின மக்களுக்கு வாடகைக்கு விட மறுத்தரான். இது அவரோட இன பாகுபாட்டு மனப்பான்மைக்கு ஒரு உதாரணமா இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 3வது பாகம் வணிகமும் திருமணங்களும். ட்ரம்போட தனிப்பட்ட வாழ்க்கை அவரோட தொழில் வாழ்க்கை மாதிரியே ரொம்பவே பரபரப்பானது. அவரோட உறவுகளை பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ட்ரம்ப் மொத்தம் 3 தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. முதல்ல இவானா, அப்புறம் மார்லா மேப்பிள்ஸ், கடைசியா அவரோட இப்போதைய மனைவி மெலானியா. இந்த ஒவ்வொரு கல்யாணத்துக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு. ட்ரம்புக்கும் அவரோட முதல் மனைவி இவானாவுக்கும் இடையிலான திருமண ஒப்பந்தம் ரொம்பவே விசித்திரமானது. இந்த புத்தகத்துல சொல்றபடி ட்ரம்ப் ஒரு கண்டிஷன் போட்டாரு. நாம டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா நான் ஜீவனாம்சம் தரமாட்டேன். அதுக்கு இவானா என்ன சொன்னாங்க தெரியுமா? சரி, ஆனா நீங்க கொடுத்த எல்லா பரிசையும் நானே வச்சுக்குவேன். இது அவங்க உறவு ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சுன்னு காட்டுது. மார்லா மேப்பிள்ஸ் கூட இருந்த தொடர்பு தான் இவானா கூட இருந்த கல்யாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா மார்லா கூட இருந்த கல்யாணமும் ரொம்ப நாள் நீடிக்கல. இந்த புத்தகத்துல சொல்றபடி அந்த டைவர்ஸுக்காக ட்ரம்ப் $5 மில்லியன் செட்டில்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவரோட 3வது, அதாவது இப்போதைய திருமணத்துல இந்த புத்தகம் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுது. அதுதான் வயசு வித்தியாசம். அவர் மெலனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ ட்ரம்புக்கு வயசு 58, மெலனியாவுக்கு 34, அதாவது 24 வருஷம் வித்தியாசம். சரி, இப்போ 4வது பாகத்துக்குள்ள போலாம். கோடீஸ்வரரோட வாழ்க்கை முறை. ட்ரம்போட சொத்துக்களும் ஆடம்பரமும் எப்படிப்பட்டது? இந்த புத்தகம் சொல்ற சில நம்பர்ஸ் உண்மையிலே தலை சுற்ற வைக்கும். முதல்ல அவரோட சொந்த போயிங் 757 விமானம். அதோட மதிப்பு இந்த புத்தகத்துல சொல்றபடி சுமார் 660 கோடி ரூபாய். இது வெறும் விமானம் கிடையாது, 2 பெட்ரூம், ஒரு பெரிய டிவின்னு ஒரு பறக்கும் அரண்மனை மாதிரி. அடுத்து அவரோட சொகுசு படகு. 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள இது ஒரு மிதக்கும் அரண்மனைன்னு தான் இந்த புத்தகத்துல வர்ணிச்சிருக்கிறாங்க. உள்ள ஒரு தியேட்டர், நீச்சல் குளம்னு எல்லா வசதிகளும் இருக்குமா. கடைசியா இந்த புத்தகத்தோட கணக்குப்படி அவரோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 27,000 கோடி ரூபாய்க்கும் மேல. யோசிச்சு பாருங்க, இந்த நம்பரே அவரோட செல்வத்தை பத்தி நமக்கு தெளிவா சொல்லுது. இறுதியா 5வது பாகம் ஒரு சர்ச்சைக்குரிய குரல். சரி, ஒரு பக்கம் இந்த பணம் புகழெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்ரம்போட பேச்சும் நடவடிக்கைகளும் எப்பவுமே பெரிய சர்ச்சைகளை கலப்பும். இந்த புத்தகம் சொல்ற சில முக்கிய உதாரணங்களை பார்க்கலாம். இந்த புத்தகம் ஹைலைட் பண்ற சில முக்கியமான சர்ச்சைகள் இதோ.
நாம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அவரோட மகளை பத்தின கருத்து, அமெரிக்காவுக்குள்ள முஸ்லிம்களை வரவிட மாட்டேன்னு சொன்னது, அப்புறம் புகழுக்காக அவர் எந்த கதையையும் கட்டுவாருங்கிற குற்றச்சாட்டு, இதெல்லாமே அவரோட பொது பிம்பத்தோட ஒரு பகுதியா இந்த புத்தகத்துல காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த கன்னட புத்தகம் சொல்றபடி பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய பிசினஸ்மேன், ஒரு ஷோமேன், அதே சமயம் பல சர்ச்சைகளோட நாயகன். இந்த புத்தகம் அவரை ஒரு விசித்திரமான மனிதர்னு சொல்லுது. இவ்ளோ முரண்பாடுகள் நிறைஞ்ச இந்த மனிதரை வரலாறு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?